அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 19 நாட்களாக ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகைக்காக எவ்வாறு நாம் நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்ற இறை வார்த்தைகளை தியானித்தோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு இன்னும் ஓரிரு நாட்களே இருப்பதால் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு நம்மை எவ்வாறு ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதை குறித்த இறை வார்த்தைகளை இந்த ஓரிரு நாட்களில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 22 மற்றும் 23வது இறை வார்த்தை. இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் என்ற ஏசாயா இறை வாக்கினரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிற இறை வார்த்தைகளை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு நம்மோடு இணைந்து வாழ, நம்மோடு ஒன்றித்து வாழத்தான் இந்த உலகிற்கு மனிதனாக வந்தார், இம்மானுவேலாக வந்தார். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மோடு இணைந்து வாழ ஆசைப்படுகிறார். ஆனால் நாம் தாம் அவரோடு இணைந்து வாழ ஆயத்தமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு பெரு விழாவிற்காக இல்லத்தை தூய்மைப்படுத்துகிறோம், இல்லத்தை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கிறோம். ஆனால் அந்த ஆண்டவர் இயேசு தங்கி வாழப் போகிற இதயம் தூய்மையான நிலையில் இருக்கிறதா? ஆண்டவர் இயேசு தங்கி வாழப்போகிற நம்முடைய இதய கோயில் பரிசுத்தமான நிலையில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆண்டவர் தங்கி வாழுகிற இதய கோயில் தூய்மையற்ற நிலையில் இருக்கும் என்று சொன்னால், அந்த இதய கோவிலில் இருக்கிற எல்லா இருளையும் அகற்றி ஆண்டவர் இயேசு தங்கி வாழுகிற பரிசுத்த ஆலயமாக நம்முடைய இதய கோவிலை மாற்றுவோம். எவ்வாறு சக்கேயு தன் இதய கதவை திறந்து ஆண்டவர் இயேசுவை மகிழ்ச்சியோடு வரவேற்றாரோ, அதுபோல நாமும் நம்முடைய இதய கதவை திறந்து ஆண்டவர் இயேசுவை மகிழ்ச்சியோடு நம்முடைய இதயத்திற்குள் அவரை வரவேற்போம். சக்கேயு இல்லத்தில் மகிழ்ச்சியோடு சென்று அவரை ஆசீர்வதித்த இயேசு இன்று நம்முடைய இதயத்திற்குள்ளும் வந்து அவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு இணைந்து நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்த மக்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்றதாகத்தான் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. எனவே இம்மானுவேலாக வந்த அந்த இயேசுவோடு இணைந்து நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம். அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இம்மானுவேலாக வந்த ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து இந்த உலகிலே நாங்கள் நல்ல கனி தருகிற மரமாக வாழும் போது, அப்பா, இம்மையிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இன்றைய நாளின் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.